ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடு போதும். எனக்கு அன்பானவர்களே, நாளைய தினம் கவலைப்படாதிருங்கள், அதாவது நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், அன்றன்றைக்கு அதனதின் பாடு போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் அந்த நாளை குறித்து வேதனையோடும் கவலையோடும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் அடுத்த நாளை குறித்தும், மற்ற சிலர் அடுத்த மாதத்தை குறித்தும், வருடங்களை குறித்தும் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். இந்த இடத்துல இந்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான பாடம், கவலைப்படுவதற்கும் ஒரு அளவுகோல் உண்டு என்பதை நாம் இதிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் குறித்து கலங்கிக் கொண்டே இருக்கிறதுனால் எந்த ஒரு காரியமும் மாறப்போகிறதில்லை. ஆனால் இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளையும் நாம் அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் எல்லா காரியத்தையும் தெரிவித்து அவர் சமூகத்திலே அவருடைய ஆலோசனைகளை, வழிநடத்துதலை, பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு நாம் நடப்போமானால் ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷமான நாட்களாய் அமையும். அவருடைய வழி நடத்துதலோடு கூட நாம் நடக்கும்போது சில உபத்திரவங்கள், பாடுகள் வந்தாலும் அவற்றையும் மேற்கொண்டு ஜெயித்து கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கற்றுக் கொடுப்பார். இந்த இடத்துல நாம் ஒரு வேத வசனத்தை பார்ப்போமானால், யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எனக்கன்பானவர்களே, கலங்காமல் அவர் சமூகத்தில் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் போது நம்முடைய காரியங்களை, நம்முடைய கவலைகளை, கடன் பிரச்சனைகளை, வியாதிகளை, நமக்குண்டான எல்லாவற்றையும் அவர் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த செய்தி. தயவு செய்து கலங்காமல் அவரை துதிக்க நீங்கள் வகை தேடுங்கள். நீங்கள் உங்களை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்தும், உங்கள் வீட்டை குறித்தும் கலங்காமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்துவிட்டு நீங்கள் நிம்மதியாயிருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சிறந்த ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.